இன்னைக்கு காலையில பண்ட் நிதிஷ் ரெட்டி ரெண்டு பேருமே பேட்டிங் பண்ண வர்றப்ப இன்னைக்கு மூன்றாவது நாள் ஆட்டத்துல ரெண்டு பேருமே அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அபாரமா விளையாடுவாங்க. நம்ம இந்தியா ஒரு மாதிரியான டஃப்பான காம்படிஷன் நிச்சயமா ஆஸ்திரேலியாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு நேர்மாறா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பண்ட் அவுட் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து ஒரு மணி நேரம் கூட நம்ம இந்திய பிளேயர்கள் தாக்கு பிடிக்கல. ஆக மொத்தம் கம்ப்ளீட்டா இந்த இரண்டாவது டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் 2.5 நாட்கள் கூட முழுசா நடக்காம லஞ்சுக்கு முன்னாடியே நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட படுதோல்வியை அடைஞ்சிட்டாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான கீ டிசிஷன் அவரு எடுத்திருக்காரு. சோ அதை பாக்குறப்ப கண்டிப்பா ரோஹித் சர்மா அடுத்த ஆட்டத்துல இருந்து அவர் கேப்டன் பதவியை விட்டு கீழே இறங்கி ஜஸ்பிரித் பும்ரா அவர் தான் இந்திய அணியின் கேப்டனா தொடர போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்ப இந்த ஆட்டம் முடிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் கேப்டன் ரோஹித் சர்மா இந்த தோல்வியை பற்றி அவர் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசியிருந்தப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டமாக இருக்கு. இந்திய பேட்ஸ்மேன்கள் அதே போல போலர்கள் எல்லாருமே இந்த பிங்க் பால் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு போதிய அளவுக்கு நாங்கள் இன்னும் செட் ஆகலை, அதுதான் தோல்விக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து அடுத்த ஆட்டத்தில் இந்திய அணியில் யாரும் எதிர்பார்க்காத முக்கியமான சில கீ டிசிஷன்கள் எடுக்கப்படும் அப்படின்னு ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசியிருந்தாரு. அதே போல ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க கூடியிருந்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்கிட்டையுமே நீண்ட நேரம் ரோஹித் சர்மா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே போல எல்லாருக்குமே ஷேக் ஹேண்ட் கொடுத்து, அதாவது ஒரு மாதிரி சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி, அதாவது ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சியில விட்டு அவர் ஒருவேளை பதவி இறங்கினார்னா அவருக்கு தேங்க் பண்ற மாதிரி மற்ற பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பிளேயர்களும் சரி, அதே போல இந்திய பிளேயர்கள் எல்லாருமே தேங்க் பண்ற மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைதானத்தில் நடந்திருக்கு. அது வழக்கமா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷேக் பண்ற மாதிரி இல்லாம வித்தியாசமான ஒரு சம்பவமாகவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்தில் நடந்திருக்கு. அதே போல ரோஹித் சர்மா அவர் பதவியை விட்டு விலகணும் அப்படின்னு நம்ம இந்தியா இன்னைக்கு தோல்வி அடையறதுக்கு முன்னாடி இருந்தே நேத்துல இருந்து இந்த தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்திருக்கு. ஸோ அதே போல நம்ம இந்தியாவும் இந்த ஆட்டத்தில் படுதோல்வியை அடைஞ்சிருக்கிறதையொட்டி ரோஹித் சர்மா தற்போது கேப்டன் பதவியை விட்டு அவர் விலகிற மாதிரியான செயலையும் இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு தகுந்தது போலவே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லையும் சில குறியீடுகள் வச்சு தான் ரோஹித் சர்மா அவர் பேசியிருக்காரு. இதனால கண்டிப்பா ரோஹித் சர்மா மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவர் கேப்டன் பதவி விலகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது இந்த டாபிக் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா தொடர்ந்து அவர் கேப்டன்சி பண்ணணுமா, இல்லை அவர் பதவி விலகிட்டு பும்ரா அவரே கேப்டனா தொடர்றது சரியாக இருக்குமா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.